வரும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று புதுவை பாஜகவினருக்கு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தினார். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி போராடும் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டம் நீதிமன்றம் முன்பு நடைபெற்றது. சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டுள்ளது இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது என்றும் சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என சென்னையில் நடைபெறும் வழக்கறிஞர்கள் தொடர் பட்டினி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் தமிழ் தேசிய பேரியக்கம் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் ஆர்த்தி என்கின்ற 9 வயது சிறுமி கடத்தி படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிறுமிக்கு புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் வீதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தலைவர் சுகுந்தன், பொது செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் சத்யா, இணை செயலாளர் பரணிச்சந்திரன், சுரேஷ், சங்கர், ரமேஷ், பரமேஸ்வரன், செல்வகுமார், பூபதி, ஆனந்தன், முனியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்த்தி குழந்தைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். போடுங்க. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி என்ற குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றவாளிகளுக்கு புதுவை அரசு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று குட்வில் நிறுவனர் விஸ்வா கார்த்திகேயன் புதுச்சேரி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் புதுவை அரசு சார்பாக வழங்குவதாக முதல்வர் அறிவித்திருந்தார். அதனை உயர்த்தி தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆர்த்தி என்ற சிறுமிக்கு தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார். புதுச்சேரியில் நடைபெற்ற மிக மோசமான சம்பவமான 9 வயது ஆர்த்தி என்ற சிறுமியை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கிடவும், மேலும் புதுச்சேரியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும், குழந்தையை பறிகொடுத்து நிர்கதியாக நிற்கும் குடும்பத்திற்கு ரூபாய் 1 கோடி நிதி அளிக்குமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகளும் இணைந்து மாண்புமிகு புதுச்சேரி மாநில முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். அனைத்திந்திய முதலியார் பிள்ளை சங்கம் சார்பாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் ஆர்த்தி என்ற 9 வயது சிறுமி பாலியல் கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டவர்களை சுட்டுக் கொல்ல வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு அனைத்திந்திய முதலியார் பிள்ளை சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகமாக உள்ளது, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆர்த்தியின் குடும்பத்திற்கு அனைத்திந்திய முதலியார் பிள்ளையார் சங்கம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர்.
வரும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று புதுவை பாஜகவினருக்கு மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி அறிவுறுத்தினார். மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி பேசும் பொழுது, காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் அதிகாரமில்லாத பிரதமராக இருந்தார். அதிகாரமிக்கவரான சோனியா காந்தியோ பொறுப்பற்றவராக இருந்தார். அதனால் நிர்வாகத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்தன. நம் நாட்டில் தேவையான நிலக்கரி இருந்தும் காங்கிரசாரின் முறைகேடுக்காகவே வெளிநாடுகளில் இருந்து அவை இறக்குமதி செய்யப்பட்டன. நிலக்கரி முறைகேடு காரணமாக நாட்டில் மின்தடையும் ஏற்பட்டது. வங்கிகளில் முறைகேடாக காங்கிரஸ் தலைவர்களின் பரிந்துரைப்படி தவறானவர்களுக்கு கடன் வழங்கப்பட்டது. அதனால் வங்கிகள் நஷ்டமடைந்தன. பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்றதும் நிலக்கரி உள்நாட்டில் எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி அதிகரிக்கப்படும், தடையில்லா மின்சாரம் உறுதி செய்யப்பட்டது. வங்கிகளில் தகுதியானவர்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் பிரதமர் மோடியின் நடவடிக்கையால் உலகமே இந்தியாவை பாராட்டும் நிலை ஏற்பட்டது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகள், புதுவையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் செயல்படுத்திய ஏழை எளியோருக்கான திட்டங்களை வீடு வீடாக சென்று எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும். 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சியில் அமர வேண்டிய அவசியத்தையும் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். மக்களவை தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு கட்சியினர் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கூட்டத்துக்கு தலைமை வகித்த கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி பேசும் பொழுது, கட்சி தலைமையின் ஆலோசனையின்றி பாஜக தேர்தல் பிரசார சுவரொட்டி, துண்டு பிரசுரங்களில் பிரதமர் உள்ளிட்டோரின் புகைப்படங்களை, எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை அச்சிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கூட்டத்துக்கு புதுவை மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் கரோனா முன்னிலை வகித்தார். அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணகுமார், எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், சிவசங்கரன், ராமலிங்கம், அசோக் பாபு, விபிலியன் ரிச்சர்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி போராடும் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டம் நீதிமன்றம் முன்பு நடைபெற்றது. உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி கடந்த 7 நாட்களாக உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும், மத்திய அரசு உடனடியாக தமிழ் மொழியை பழக்காடு மொழியாக உடனே அறிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சார்பாக நீதிமன்றம் வாயில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டுள்ளது இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது என்றும், சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் போதைப்பொருள் கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது என அதிமுக குற்றம் சாட்டிய நிலையில், தற்போது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இதற்கு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றார். மேலும் மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் செயல்பட்ட முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட அனைத்து காவலர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரணம் வழங்க அரசு முன்வர வேண்டுமென வலியுறுத்தினார். பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து புதுச்சேரி போதைப்பொருள் கடத்தல் கேந்திரமாக செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டிய அன்பழகன், கடுமையான கட்டுப்பாட்டுகளை விதித்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை கும்பலை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்குடன் புதுச்சேரியில் முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு உள்ளது என்றும், மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் நேரடியாக விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, காவல்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும், போதை பழக்கம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என சென்னையில் நடைபெறும் வழக்கறிஞர்கள் தொடர் பட்டினி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் தமிழ் தேசிய பேரியக்கம் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக செயல்படுத்த வலியுறுத்தி வழக்கறிஞர் பகத்சிங் தலைமையில் வழக்கறிஞர்களும் மற்ற தமிழ் மொழி உணர்வாளர்களும் 24 பேர் கடந்த
28/2/2024 முதல் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்திற்கு அருகில் இரவு பகலாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கோரிக்கை நிறைவேறும் வரை தொடரும் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இன்றோடு 6 நாட்களாக தொடரும் இப்போராட்டத்தை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் கண்டு கொள்ளாமல் அலட்சியப்படுத்துவது வருத்தம் அளிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 342 இந்திய அல்லது 8வது அட்டவணையில் உள்ள மாநில மொழி அந்த குறிப்பிட்ட மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்காடும் மொழியாக இருக்கலாம். இதற்கு அம்மாநில அரசு கோரிக்கை அனுப்பி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறலாம். ஆனால் தீர்ப்பு மட்டும் ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டும் என்று கூறுகிறது. இந்த அறிவிப்பு அளிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இந்தி மொழி ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் முதலிய மாநிலங்களில் அம்மாநிலங்களில் உயர்நீதிமன்ற வழக்காடும் மொழியாக ஆக்கப்பட்டுள்ளது. ஆனால் 6/12/2006 திமுக ஆட்சி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி 7/12/2006 அன்று தமிழ்நாடு ஆளுநரால் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தமிழ் வழக்காடு மொழி தீர்மானத்தை இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் தேவையின்றி உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரைக்கு அனுப்பி வைத்து கருத்து கேட்டது. அப்போது உச்சநீதிமன்றம் தமிழை அனுமதிக்க கூடாது என்று கருத்து கூறியது. இந்திய அரசமைப்பு சட்ட உறுப்பு 348 மாநில உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக அம்மாநில மொழியை ஏற்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் ஒப்புதலையோ அல்லது கருத்தையோ பெற வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கவில்லை. உச்ச நீதிமன்ற நிலைக்குழுவும் இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை கேட்க தேவையில்லை என்று பல முறை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய காங்கிரஸ் ஆட்சி உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாகாமல் தமிழை தடுக்க எடுத்த சட்டவிரோத நடவடிக்கையை கண்டித்து மீண்டும் அத்தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு திமுக ஆட்சியும் அனுப்பவில்லை, அஇஅதிமுக ஆட்சியும் அனுப்பவில்லை. இப்பொழுது 24 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கின்றனர். சிலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். மீண்டும் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கொள்கிறார்கள். இதற்கு 24 பேரில் 90 அகவையில் உள்ள பெரியவர் குமாரசாமி தமிழன் அவர்களும் 4 பெண்களும் இருக்கிறார்கள். புதுச்சேரிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தான் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கட்சிக்கு பயந்து இந்த கோரிக்கையில் அமைதியாக இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் அனைத்து கட்சி உறுப்பினர்களிடையே ஆதரவோடு கடிதம் எழுதியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக்க இந்திய அரசு அறிவித்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க தெற்கு கிளை செயலாளர் தோழர் ஞா அசோக்ராசு, வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி, ஐவேலி கிளை செயலாளர் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் களம் அமைப்பர் அழகர், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலர் சுகுமார், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் ஒருங்கிணைப்பாளர் மலையத்தேவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படியும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படியும் இன்று நகர மாவட்டம் சார்பாக நாரிசக்தி வந்தன் அபிநந்தன் நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்கத்திலிருந்து பொதுமக்களிடையே காணொலி வாயிலாக பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள் பற்றியும் பயனாளிகள் குறித்தும் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன்குமார், நகர மாவட்ட தலைவர் திரு சக்தி கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நகர மாவட்ட பொறுப்பாளர் திரு AR செல்வ கணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் PS கணேஷ், மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் கோகிலா லெனின், பொருளாளர் பிரியா, நகர மாவட்ட துணைத் தலைவர் நாகம்மாள், நகர மாவட்ட செயலாளர் லக்ஷ்மி, புவனேஸ்வரி, மகளிரணி பொறுப்பாளர் வெண்ணிலா, தலைவி பிரேமா மற்றும் நகர மாவட்டத்தை சேர்ந்த மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை மாவட்ட துணைத் தலைவர் அற்புத அழகன் அவர்கள் செய்திருந்தனர். வரும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று புதுவை பாஜகவினருக்கு மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி அறிவுறுத்தினார். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி போராடும் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டம் நீதிமன்றம் முன்பு நடைபெற்றது. சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டுள்ளது இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது என்றும் சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என சென்னையில் நடைபெறும் வழக்கறிஞர்கள் தொடர் பட்டினி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் தமிழ் தேசிய பேரியக்கம் ஆர்ப்பாட்டம்.